சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோகம். ஆன்லைன் மோகம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில எளிமையா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடுச்சு. எல்லா விஷயத்துக்கும் ஃபோன் இருக்கு. ஃபுட் வேணும்னா ஃபோன் இருக்கு, வண்டி வேணும்னா ஃபோன் இருக்கு. இது மாரி சின்ன சின்ன அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கூட ஃபோன் இருக்கு. எல்லா விஷயமும் இந்த ஃபோன் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன எந்திரத்தில அடங்கியிருக்கு. இந்த ஃபோன்னால நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. ஆனா, அத புரிஞ்சு நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் இந்த ஃபோன நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா 2 கெட்டா வயசா இருக்கு பார்த்தீங்களா? 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க, அவங்கலாம் இந்த ஃபோன எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம, என்னென்ன விஷயத்துக்கோ யூஸ் பண்ணி தேவையில்லாத அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போணும்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு நம்ம நார்மலா அந்த காலத்துல எல்லாமே குழந்தைய அம்மா இடுப்புல தூக்கி வச்சுட்டு, வெளியில காக்கா காட்டி, பூச்சாண்டி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எல்லாமே ஒரு சுலபமான விஷயமா மாறி போயிடுச்சு. என்னன்னா, ஃபோன கையில குடுத்து ஒரு பொம்மை சேனல் போட்டு வச்சுட்டா போதும். அந்த குழந்தை அமைதியா அத பார்த்துட்டு இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த சுலபமா மாத்துறதுக்காக, பேரண்ட்ஸ் இந்த ஃபோன பசங்கள்ட்ட குடுக்குறாங்க. ஆனா, அது காலப்போக்குல மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயமா மாறுது அப்படின்றது இன்னும் அவங்க புரிஞ்சுக்காமலே இருக்காங்க. டெல்லி அடுத்த உத்தரப்பிரதேசத்தின் எல்லை பகுதியான காசிபாத்தின் சாகிபாத் அப்படின்ற பகுதியில வசிக்கிற 3 சகோதரிகள் 9வது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அவங்க விளையாடுறதுக்கு போன் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதா ரீசன். இந்த 3 சகோதரிகளோட தற்கொலையோட பின்னணி நம்ம போய் பார்க்கும்போது, அந்த சாகிபாத் அடுக்குமாடி குடியிருப்புல சேத்தன் அப்படின்றவரு மனைவிகள் மற்றும் மகன் 4 மகள்களோட இருக்காரு அந்த அடுக்குமாடி குடியிருப்புல. இந்த சேந்தன் குமாரின் மகள்களான நிஷிகா, பிராச்சி, பாக்கி ஆகிய 18 வயசு கீழே இருக்க இந்த 3 பெண்களும் தொடர்ந்து போனுக்கு ரொம்ப அடிமையாகி இருந்திருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு போனுக்கு அடிமையாகி இருந்திருக்காங்கன்னா, படிப்புல எந்த ஒரு ஆர்வமே இல்லாத அளவுக்கு இருந்திருக்காங்க. சொல்ல போனா 2 வருஷம் அவங்க பள்ளிக்கூடம் பக்கமே போகலையாம். இந்த பள்ளி பக்கம் போகாம இருந்த இந்த 3 சகோதரிகளும் ஒரே அறையில தங்கி ஒன்றாக சாப்பிட்டு, ஒன்றாக உறங்கி, ஒன்றாக கேம் விளையாடி இருந்திருக்காங்க. செல்போன்ல அதிக சாகசங்களை கொண்ட கொரியன் லவ் கேம் அப்படின்ற ஆன்லைன் விளையாட்டை இவங்க தொடர்ந்து விளையாடிட்டு இருந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. எப்போதுமே இந்த 3 சகோதரிகள் போனுக்கு ரொம்ப அடிமைத்தனமா மாறி அவங்க போனுக்குள்ள ரொம்ப மூழ்கி போன அந்த நிலையில பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து அந்த போனை வாங்குறாங்க. 3 பேருட்ட இருந்தும் அந்த போனை வாங்குறாங்க. இதுல ஒரு கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே 16 வயசு கீழே இருக்க பசங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பசங்க மேல ரொம்ப கண்டிப்போட வளர்த்துருக்காங்க. என்னன்னா, அவங்கள்ட்ட இருந்து அந்த போனை வாங்கிட்டு முழு நேரமும் படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரி அவங்கள ஒரு பிரஷர் பண்ணியிருக்காங்க. மன உளைச்சலுக்கு ஆளான இந்த 3 சகோதரிகளும் கரெக்டா அதிகாலை 2:15 மணி அளவுல என்ன பண்றாங்கன்னா, 3 பேரும் 9வது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. கீழே விழுந்த பெண் குழந்தைகளை மீட்ட பெற்றோர்கள் சுத்தி இருந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாருமே அவங்கள ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 3 பேருமே ஆம்புலன்ஸ்ல வரும்போதே இறந்துட்டாங்க அப்படின்றது. சம்பவ இடத்துக்கு சென்று போலீஸ் விசாரிக்கும் போது என்ன தகவல் தெரியுதுன்னா, அந்த 3 பெண்களும் ஒரு டைரி எழுதுறாங்க. அந்த டைரியில அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை எழுதி வச்சிருக்காங்க. இந்த 3 சிறுமிகளும் தற்கொலை செஞ்சதுக்கான காரணத்தை போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல ஏற்பட்ட மோசடினாலே இந்த 3 பேரும் தற்கொலை செஞ்சுட்டாங்களா, இல்ல பெற்றோர்கள் கண்டிச்சதால இந்த 3 பேரும் தற்கொலை செஞ்சுட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்ற இந்த முக்கோணத்திலையும் போலீஸ் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த துயர சம்பவமானது பெற்றோர்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. போன் அப்படின்றது மக்கள் கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்மளுக்கு அடிப்படை தேவைக்காக போன் இருக்கு. ஆனா அதை அத்தியாவசிய தேவையா மாத்திடாம போன் அப்படின்ற ஒரு நவீன கருவியை நம்ம தேவைக்கு ஏற்ப அளவு அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஆனா தேவையை மீறி குழந்தைகள்கிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. வளர்ந்து வர குழந்தைகள்கிட்ட செல்போனை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.